முருகம்மை என்ற முருக பக்தை. பல 100 ஆண்டுகளுக்கு முன் முருகம்மை என்ற முருக பக்தர் சிறுவாபுரியில் வாழ்ந்து வந்தார். அவர் இங்குள்ள முருகப்பெருமானின் தீவிர பக்தராக இருந்தார். இந்த அம்மையார் எப்போதும் முருகன் நாமத்தையே உச்சரித்து வந்தார். முருகனின் தீவிர பக்தராக இருப்பது பிடிக்காத இவரது கணவர் ஒரு நாள் கோபத்தில் இவரின் கரத்தை துண்டித்து விட்டார். அப்படி ஒரு நிலையிலும் முருகப்பெருமானையே நினைந்து அவரின் திருநாமத்தையே சொல்லிக் கொண்டிருந்தார். அவரின் பக்தியில் மகிழ்ந்த முருகப்பெருமான் அவருக்கு காட்சி அளித்து வெட்டப்பட்ட கைகள் சுவடே இல்லாமல் அப்படியே உடலுடன் இணைந்தது. இந்த அற்புதம் இந்த தலத்தில் தான் நடந்தது. இதனை தவத்திரு முருகதாச சுவாமிகள் பாடல் மூலமாக எழுதியுள்ளார்.